ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே அகாடமி சேனல். ஆரி ஒர்க் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம லைன் பை லைன் என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ஸ்டிச்சஸ் எப்படி எந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். இதில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறப்போ 2 டைப்பில் நம்ம போடுவோம். 2 டைப்லையும் எந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் இங்கே 2 செயின்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த மாதிரி ஃப்ளார் டிசைன், எந்த மாதிரியான லென்த்துக்கும் சரி, பா ஷேப்பு, வி ஷேப்பு, எந்த டிசைன்ஸ்லையும் நம்ம வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும் இந்த ரன்னிங் ஸ்டைலில். ஸோ நான் பேசிக்காக எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறப்போ ப்ளவுஸில் வந்து பிரிஞ்சு போகாமல் கம் அது மாதிரி மாறி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், பார்த்துட்டு வரோம். அதே போல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸில் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்டிச் பண்ணால் ப்ளவுஸ்லேருந்து வெளியில் வராமல் நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி எல்லா ஷேப் ப்ளவுஸஸ்க்குமே நம்ம வந்து ப்ளவுஸை எலிகண்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பொட்டிக் ஸ்டைலில் மாற்ற முடியும். இந்த மாதிரி க்ளூ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன டிசைன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ளார் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நேராக லைனாக வந்து ப்ளவுஸ் வி ஷேப்பில் பா ஷேப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, முதல்ல நம்ம இந்த மாதிரி கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் இருக்குது, காப்பர் கலர் இருக்குது, எல்லோ ஷேட்லேயே வந்து லைட் எல்லோ ஷேட், டார்க் எல்லோ ஷேட்னு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி அந்த கலர் செயின்ஸை நம்ம வாங்கிக்கலாம். எப்போ எந்த டிசைன் பண்ணாலும் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கம் போட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம த்ரெட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ண முடியும். கம் நம்பி எப்போவுமே இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எரோடாய் போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி 2 டைப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல எப்படி போல ஒரு ஸ்டார்ட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் பீட் போடுவோம் இல்லையா, 2 பீட்ஸை நம்ம யூஸ் பண்ணி போடுற மாதிரி 2 ஸ்டோன்ஸ் தள்ளி இருந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லாக், அதுக்கப்புறம் அந்த லாக் இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். இந்த பக்கம் ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். இதில் திருப்பி நம்ம ஒரு ஷார்ட் நட் போடணுங்கிற அவசியமே இல்லை. வழக்கம் எப்பயும் போல் அப்படியே லைன் ரன்னிங் மாதிரி நம்ம இந்த பக்கம் 2 லாக், இந்த பக்கம் 2 லாக் பா ஷேப்பில் நம்ம யூஸ் பண்ணி போட்டுட்டு வரணும். சேம் இந்த பக்கம் இதை ஒவ்வொரு ஸ்டோனாக கூட நம்ம போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு போட்டு கட்ட பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்ல இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி த்ரெடையும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் ஷேவிங் த்ரெட் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம லாக் போட்டும் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 2 ஸ்டோனாக விட்டுட்டு அதை லாக் போட்டு எடுத்தாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் 3-4 செயின் போடுறப்போ இந்த ஸ்டோன்ஸை வந்து தள்ளி போடுறப்போ கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். ரொம்ப பர்ஃபெக்டாக நெருக்கமாக நமக்கு ப்ளவுஸ் வேணுங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஸ்டோன்ஸை நம்ம போடலாம். வழக்கமாக பொட்டிக்ஸ் இல்லைன்னா நம்ம ஆரி ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சிங்கிள் ஸ்டோன்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே போடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டோனும் மூவ் ஆகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணி போடுவாங்க. ஃப்ளார் டிசைன் இல்லைனா எந்த வகையான டிசைன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலே அது அட்வான்ஸ் லெவல் ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும். நல்ல ப்ளவுஸும் வந்து நம்ம பொட்டிக்கில் பண்ண மாதிரி ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். சிங்கிள் லைன் கொடுத்தாலும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறப்போ அதை கொஞ்சம் எலிகண்டாக நமக்கு அட்வான்ஸ் லெவலில் தெரியும். அவ்வளோதான், இது போட்டாச்சு. இது ஒரு டைப்பு. இதை நம்ம என்ன போட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு. அதே போல் செகண்ட் டைப் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டார்டிங் நாட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லாக், இந்த பக்கம் ஒரு சின்ன லாக் போட்டு இந்த த்ரெட்டை நான் இந்த பக்கமே எடுத்துக்கிறேன். திரும்பவும் இந்த த்ரெட்டை நம்ம கீழே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டோனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இழுத்துட்டு திரும்பவும் இந்த பக்கம் ஒரு சின்ன லாக் போட்டு அந்த த்ரெட்டை நம்ம இந்த பக்கம் எடுக்கிறோம். நம்ம பட்டன் கால் ஸ்டிச் யூஸ் பண்ண இல்லைங்களா, அதே டைப்பில் திரும்பவும் இந்த பக்கம் அடுத்த ஸ்டோனில் போட்டுட்டு ஒரு சின்ன லாக், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த ஸ்டோனில் லாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு சடனாக இந்த பக்கம் எடுக்கிறோம். அப்புறம் கீழே இதே போல் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரப்போ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த ஸ்டோனில் நம்ம போட்டுக்கிறதே தெரியாத த்ரெட்டு என்ன ஸ்டிச் போட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்காக ஆரியில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைனில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் வேறு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பார்க்கணும். ஃப்ளாராக இருக்கட்டும், மயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி கம்போட்டு ஸ்டோன் அட்டாச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேறு டிசைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மயில் டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா அதில் நிறைய வளைவுகள் இருக்கும். எப்படி உங்களுக்கு போடுறது அப்படின்னு
அது ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ப்ளஸ் ப்ராக்டிஸும் ஆகும். எப்போவுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுற டைப்பை விட இந்த செகண்ட் டைப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எலிகண்டாகவும், வெளியில் வந்து அந்த பிசுறு தெரியாது. ஸோ இந்த செகண்ட் டைப் தான் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுற டைப்பு. ஸோ இதே மாதிரி ஃபர்தராக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரி டைப் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.